எப்படி பிராக்டிஸ் பண்ணினா? பண்ணி வச்சிருக்கேன். சரியா சொல்லல தானே வர வர சொல்றேன். அலிஃப் ரா வா பே ரே ஐன் தே சீன் غين ت شين ف جيم صاد قاف ح ر ضاد قاف دال طا கடைசி என்ன? ர வரல சவுண்டுக்கு. பிள்ளை வராம திருப்பி சொல்லல. 2 பேரை வந்து இது திருப்பி சொல்றேன். ஒன்று சொன்னது போல, 2வது உச்சரிப்புல வேலை. இன்னொரு வாட்டி சொல்றேன். இன்னொரு வாட்டி சொல்லணுமா? வேலை வரக்கூடாது. சொல்லுங்க. அலிஃப் ரா லா பே ரா ஐன் தே சீன் غين س سين ف جيم ضاد قاف ح خ ضاد كاف دال طا ذال. இது என்ன எழுத்து? சொல்லுங்கல்ல. பாவா ஹேயா எது சரி? சொல்லுங்கல்ல. சரியா வரல. அப்படியா? நீங்க சொன்னீங்க அதான் இப்ப முதலாவது தெரியவில்லை. சரி வரணும். திருப்பி கேட்கவா? வேலை வரக்கூடாதா? செய்யன்னு சொல்லக்கூடாது. அலிஃப் ரா வா பே ரே ஐன். ஐனட பில ஐன் அல்ல இது. இது ஆயின். ஐன். ஆ சவுண்ட் வரணுமே. ஐ தே ஷீன் சீன் அல்ல. பாத்தீங்களா? உச்சரிப்புல நீங்க ஃபாஸ்டா போக கூடாது. ஃபாஸ்டா போனா பிறதான் போகுது. நான் சொல்லி காட்டுறேன், நீங்க ஃபாஸ்டா சொல்லக்கூடாது. நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. லீஃப் நான் ஃபாஸ்டா சொல்லணும். ரா லா பே
ஜே, ஐன், தே. நான் எங்க சரி ஃபாஸ்டா சொன்னா தே, ஐன், ஜே, வே, தே, அலிஃப், வா. இப்படியா ஓடினேன்? இல்ல ஹஜ்ரத். அப்ப பெல. அப்படி ஓடினா பெல. சீன், கோயின், ஃபே, ஷீன், ஃபே, ஜீம், صاد، قاف، حي، قاف، ضاد، كاف، دال، طاء، ذال. நான் எங்க சரி ஓடினா தால், சாத், தால், ஷின், ஜே, ஐ, ஃபே, கஃப். அப்படியே ஓதினேன். இல்ல ஹஜ்ரத். அப்ப பிழையது. நிதானமா தான் ஓதணும், ஓடையல. ரன் 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 ஓடினா அதுக்கு பேர் ஓதல் இல்லை, அது ஓடல். அதுக்கு பேர் ரன்னிங். என்கிட்ட ஓதும். லாஸ்டா ஒரு டிப் கேட்கிறேன்னா, அலிஃப், ரா, லா, பே, زي عين تي سين عين تي شين في جيم صاد قاف هي خي பிழை. பாத்தீங்களா பாத்தீங்களா? ضاد. இது ஹேன்னு தான் சொல்றீங்க, இது ஹேயா இது? இல்ல ஹஜ்ரத். அப்ப ஏன் ஹேன்னு சொன்ன? அப்ப பிழை. பிழை ஓகே எடுக்கப்படாது. ஹஜ்ரத். பிழை எடுக்கப்படாது. பிழை எடுக்கப்படாது. பிழை ضا ذا பிழை வராம சொல்லுங்க. அவன் பிழை வராம. சரியா சொல்லணுமா? ஓகே ஹஜ்ரத். அலிஃப் ரா வா பே زي عين تي سين عين ثي شين في جيم صاد قاف هي هي பிழை. பிழை. ஏன் ஹேன்னு சொன்ன? ஹே வரும் இது சரியா? ஹே இல்ல ஹஜ்ரத். எப்படி வரும்? ஹா அப்ப ஏன் மாத்தினீங்க? சொல்லுங்க இர்ஃபானா, என்ன செய்வோம் எனக்கு தெரியா. நீங்க சரியா சொல்ல மாட்டீங்க, பிழையா தானே சொல்றீங்க. நான் எத்தனை முறை கேட்டேன். திருப்பி ஒரு லாஸ்ட் கேட்கவா? இது போற பிழையா சொன்னா கேளுங்க சுத்தி ஹஜ்ரத். பாடத்துக்கு போயிடலாம். நான் ஒரு ஒரு தடவைக்கு மேலே கேட்க கூடாது. நீங்க பாவமே. சரியா சொல்லுங்க. அலிஃப் ரா வா பே زي عين تي سين عين تي شين في جيم
Sad. Cough. Hey. Hey. பிழை. Cough. Bad. Calf. That. Top. That. சரி வந்தா பிழையா வந்துச்சா? ஆனா Hazret. சரியா ஓதுனீங்களா பிழையா ஓதுனீங்களா? ஆ? பிழையாவா? சரியா வரல அப்படியா? Confused Hazret. ஆயிட்டானே ஆயிட்டானே. அப்ப நீங்க வீட்டுல ஓதுனது போதாது. வீட்டுல ஓதினா போதாது போதாது. நீ வீட்டுல தெளிவா ஓதினா இந்த குழப்பம் கிளாஸ்ல வரக்கூடாது. குழப்பங்கள் அதுதான் குழப்பங்கள் தெளிவாகிற வரைக்கும் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இருப்பான அப்பதான் மறக்காது. ஒருவான் டக்குன்னு மறக்கும். ஃபாஸ்டா மறக்கும். என்னங்கண்ணா ஒருவான் ஃபாஸ்டா மறந்து போயிடும். அது நாங்க தான் பிராக்டிஸ் பண்ணி 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 மாத்தாம வச்சுக்கணும். மறக்காம வச்சுக்கணும். சரியா? இன்னும் சில பிழைகள் வந்தீங்க. நான் அந்த பிழைகளையும் சொல்லித்தாரேன். நீங்க அதையும் பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் நல்லா பழகணும். போதாது போதாது. நான் அடுத்த பாடத்துக்கு ரெடி ஆயிட்டு வந்து கொண்டு போகலாம். இதுல இந்த எழுத்து எப்படி ஷாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் இத? சுவாது. சுவாது. எப்படி சொல்லணும்? சுவாது. லா இல்ல ஸ்வா. ஸ்வாட சவுண்ட் வருது இல்லையா? ஸ்வா அந்த சவுண்ட் வரணுமே. சுவாது. திருப்பி. சுவாது. குட். இது என்ன எழுத்து? துவாது. துவாது. இது ஐன். ஐன். வெரி குட். அப்ப இது என்ன எழுத்து? ஹே. ஹே. ஐதானே பாத்தீங்களா? ஹே தானேனா? இப்ப மாதிரிங்களே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப நானா சொன்னேன் ஹே. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்றது நல்லாவே போதாது. பிராக்டிஸ் பண்ணது நல்லாவே போதாது. நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இருப்பானா தாத்தா பக்கத்துல வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. சரியா? நீங்க மாறி சொன்னா தாத்தா உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டோமா இது இப்படி வராது. பக்கத்துல தாத்தா வச்சுக்கொண்டு தான் நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீ விளங்கும். நீங்க பெற விட்டாம தாருக்கு விளங்கும். இப்ப ஏறுபானா இப்ப நீங்க ஓதுறது சரியா பிள்ளையாண்டு தாருக்கு விளங்கும். வீட்டுல ஓதினா யாருக்கு விளங்கும்? ஒருத்தருக்கு விளங்காதுனா பக்கத்துல தாத்தா இருந்தா தான் இது இப்படி வராது. சேர்ந்து ஓதக்கூடாது. இதை ஹாண்டு ஓதணும் என்று தாத்தா சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். அப்பதான் கிளாஸ்லயே பேரையா ஓத மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பார்த்து நீங்க சொல்லி சொல்லி பழகணும். சொல்லி பழகுற நேரத்துல தாத்தாவை பக்கத்துல வச்சுக்கோங்க. தாத்தி ஜெயம் பண்ண சொல்லுங்க.